ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளுக்குரிய சத்தியத்தின் ஆகாரத்தை எங்கள் சத்திய ஆவியானவர் எங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு பிட்டு தரும்படியாய் எங்கள் தகப்பனாகிய பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, ஆவியானவரே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. தகப்பனாகிய ஆவியானவரே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். ஆண்டவரே, வாரும் 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 என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே உம்மை அழைக்கிறோம். நீரே பொறுப்படுத்தபடி நடத்தும். மண்ணோட்டை மறைத்து கொள்ளும் மாம்சம் இரத்தமும் நீர் கூடாத வார்த்தைகளும் வேதத்துக்கு புறம்பானவைகள் ஒன்று கூட எனிலே ஒருபோதும் காணக்கூடாதபடி ஆட்டுக்குட்டியானவருடைய நாமத்தினாலே தகப்பனுடைய நாமத்தினால இரத்தத்தின் அக்கினினாலும் எனிலே இவைகள் வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. எங்கள் தகப்பனே, உம்முடைய நாமமும் உம்முடைய வார்த்தையும் வசனமும் உம்முடைய அபிஷேகமும் கருபா வரங்களும் உம்முடைய மன்னிப்பும் இரக்கமும் கிருபையும் வல்லமையும் பலனும் ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சமும் ஆண்டவரே சத்தியமும் எண்ணெயும் உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டு கொள்வதாக. நீரே எங்களை மறைத்து கொள்ளும். நீர் மட்டுமே வெளிப்படும். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன், கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வாழ்க்கை முழுவதுக்கும் இந்த வார்த்தையானது பொருந்தும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரிடத்திலே அவரோடு கூட இருப்பார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார். ஒரு வார்த்தை வேதத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று. உலகத்தின் முடிவு பரியந்தமும், உலகத்தின் முடிவு பரியந்தமும், கடைசி முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சொன்னவர் சொன்ன வார்த்தையின்படி இருக்கிறவர், அதன்படி செய்கிறவர். யாராவது இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், நம் தேவனை தவிர, இரட்சகரை தவிர மனிதர்கள், இந்த பூமியிலே மனிதர்கள், உலகத்தின் முடிவு சகல நான் அவங்க கூட இருக்கிறேன்னு ஒருவர் சொன்னது உண்டோ? சொல்ல முடியுமோ? சொல்லக்கூடுமோ? இருக்க முடியுமோ? அப்படி இருக்கவே முடியாது. அப்போ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும்னா ஒவ்வொரு நாளும் அதில் அடங்குது. நம் வாழ்க்கையில் வாழ்கிற 80ஓ 90ஓ என்ன காலங்களோ, அவரை கர்த்தராலே அவராலே நாம் அவரை அறிந்து அவருக்காக நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார் என்று அறிந்த பிறகு நாம் உணர்ந்து அதன்படி நடக்க ஆரம்பிக்கும் போது, கர்த்தரை ருசிக்க ஆரம்பிக்கும் போதிலிருந்து பார்த்துக்கிட்டே வந்தோமானால் ஒரு நாள் போல இன்னொரு நாள் இருப்பது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டே போகுது. கொஞ்ச நேரம் இருக்கிற சந்தோஷம் இன்னொரு நேரம் இருக்கிறதில்லை. இன்னொரு நேரம் இருக்கிற பலன் இன்னொரு நேரம் இருக்கிறதில்லை. இன்னொரு நேரம் இருக்கிற தைரியம் இன்னொரு நேரம் இருக்கிறதில்லை. இன்னொரு நேரம் இருக்கிற நம்பிக்கை இன்னொரு நேரம் இருக்குதா இல்லையான்னு தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது. கர்த்தர் பேரில் ஆமென். ஒரு நேரம் இருக்கிற கையிருப்பு இன்னொரு நேரம் இருக்கிறது இல்லை. ஒரு நேரம் இருக்கிற நமக்கு பலன் இன்னொரு நேரம் இருக்கிறது இல்லை. இப்படி மாறி 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 வருது. கசப்பு, துன்பம், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே மாறி 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 என்ன செய்கிறது? வருது. சுபிட்சமாக இருக்கிற ஒரு நேரம் இருக்கிறது, சுபிட்சம் இல்லாத ஒரு நேரம் இருக்குது. அது இன்னொரு விதத்தில் அதை விளங்கி கொள்ளணும், இன்னொரு விதத்தில் ஒரு கோணத்தில் அதை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஒரு வேளை
அப்படி நம்ம நினைச்சோமானால் பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. பிரசங்கி 3ஆம் அதிகாரம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எறிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எறிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. அப்படிங்களா? எவ்வளோ இருக்குது. காலம் என்று சொன்னால் ஒரு நாளையும் அது குறிக்கும், 3 நாளையும் சேர்த்ததை குறிக்கும், ஒரு வாரத்தையும் குறிக்கும், ஒரு மாதத்தையும் குறிக்கும், சில மாதங்களையும் குறிக்கும், வருடத்தையும் குறிக்கும். காலம் என்று சொன்னான். இருக்கீங்களா? ஏன்னா ஆரம்பத்தில் இருக்கிறோம். ஆரம்பத்தில் இருக்கிறது கடைசி வரைக்கும் இருப்போம். இருக்கிற எல்லாரும் இங்கே இருக்கிறதில்ல, ஆனால் இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் இருக்கிறோம். அப்போ வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் என்று சொன்னால் நாம் கடந்து போகிற, கர்த்தரோடு கடந்து போகிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஒரு காலம் உண்டு. அது வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயமும் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயமும் உண்டு. காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயமும் உண்டு. இதை அவர் இன்னொரு இடத்துல அதை விளக்கி சொல்கிறார். ஒரு இடத்துல இந்த வேத வசனத்தை பிரசங்கியாகிய சாலமோன் அதில் கை வச்சுக்குவோம். 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். பாருங்க, சமயமும் தேவ செயலும் நேரிடணும். எது வரணும்? சமயமும் தேவனுடைய நேரமும் வேளையும் வரணும். அப்போ 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் அதை தான் சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயமும் உண்டு. கரெக்டாக வச்சுருக்கா சார்? அப்போ சொல்கிறார், பிறக்க ஒரு காலம் உண்டு. பிறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, இறக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. பிறந்தவங்க கட்டாயம் இறந்து தான் ஆகணும். அதுக்கு தப்பி விலகி போகவே முடியாது இருக்கு. நட என்று சொல்ல ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு. என்ன ஒன்று? அழ ஒரு காலம் உண்டு. நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு.
சிலர் சொல்லுவாங்க இல்லையா, நடனம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நடனம் பண்ணலான் இருக்குது, ஒரு பாட்டு போட்டால் நடனம் பண்ணலாம். வயசெல்லாம் நினைக்காதீங்க, இந்த வயசில் என்னால் நடனம் பண்ண முடியும், இந்த வயசில் என்னால் ஒரு டான்ஸ் ஆட. ஆரம்ப காலத்தில் நான் சிறு வயசில் வாலிப பிள்ளையில் நான் அப்படிலாம் ஆடியிருக்கேன், பாடியிருக்கேன் அப்படின்ல. இப்போ அதெல்லாம் போட முடியல, விட்டால் போட்டுருவேன். விட்டால் தேவன் அனுமதிச்சா நான் ஆடுவேன், நடனம் பண்ணுவேன். இருப்பாங்க யாராவது, நமக்கு தெரியாது இருக்காங்க. நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு. இப்போ தழுவ முடியலை, ஏட்டி உதைக்குது, வார்த்தையால் உதைக்குது, செய்கையால் உதைக்குது, கிரியனால் உதைக்குது, கேள்வி போகிறதில் வச்சு உதைக்குது. இது சில நேரம் தைக்கு, சில நேரம் கிழிக்குது, சில நேரம் கிழிக்குது. அதுவும் ஓடப்பட்டு இருக்குது. தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. அதில் 9ஆம் வசனமும் 10, 11, 12. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. தேவன் அவருடைய பிள்ளைகளிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே அவர் செய்கிற அவர் நாம மகிமையின் காரியங்களிலே சிலவற்றை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆதி முதல் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்கவே முடியாது. 12ஆம் வசனம் சொல்வது, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். மகிழ்ச்சியாய் இருப்பதும் நன்மை செய்வதுமே மனுஷனுக்கு நல்லது என்று சொல்லும். உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இருக்கிறார். அதற்கு அவருடைய பிள்ளைகள் தான் சாட்சி. ஆமென். அவருடைய பிள்ளைகள் தான் ஒவ்வொருவரும் சாட்சி. இன்னொரு வேத வசனத்தை சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவு வருந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. இதுவும் எந்த மனுஷனும் நமக்கு என்ன பண்ண முடியாது, இந்த வாக்குறுதிகளை கொடுக்க முடியாது. கொடுத்த யாரும் இல்லை, பெற்றுக்கொண்டவங்களும் இல்லை. இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு, அதுவும் எதுவும் மனுஷனால் முடியாது. இதோ இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. 10 மாதம் பெற்று 10 மாதம் பெற்ற தாய் கூட குழந்தையை மடியில் வச்சிருக்கிற சூழ்நிலையில் கூட, அல்லது பெட்டில் போட்டிருக்க சூழ்நிலையில் பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், விழிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தூங்கிடுவோம். ஒருவேளை பிள்ளையினுடைய சத்தம், அழுகிற சத்தமோ அல்லது கதவு சத்தமோ யாரோ வர சத்தமோ ஏதோ ஒன்றை கேட்டுதான் அவர்கள் டக்குன்னு முழிப்பு வரும். மனுஷன் தூங்குறதுனால்தான், தூங்கி தூங்கி எந்திரிக்கிறதுனால்தான் மனுஷனாக இருக்கிறான். தூங்காமலே இருக்கிறதுனால்தான் அவர் தேவனாக இருக்கிறார். அதுலேயும் நம்ம மேலே வெடிப்புள்ளவராய் இருக்கிறதுனால அவர் தேவனாய் என்றைக்கும் இருக்கிறார். ஆமென். நாமளும் தூங்காமலும் உறங்காமலும் இருக்கணும்னா, விளையாட்டுக்கு ஒரு நகைச்சுவைக்கு சொல்லுவாங்க, நைட்டில் தூங்காமல் கொள்ளாமல் இப்படி ஒலாத்தின்னு இருந்த பிசாசு மாதிரி ஒலாத்தின்னு இருக்கிறியே, தூங்காமல் கொள்ளாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பிசாசு தான் என்ன செய்யும், ஒலாத்தினே இருக்கும், பெனாத்தினே இருக்கும்னு சொல்லுவாங்க, அல்லது சுற்றிக்கிட்டே இருக்குன்னு
சொல்லுவாங்க. நம் தேவன் சொன்ன வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையை எந்த மனிதராலும் உலகத்திலே தன்னை பெரிதுபடுத்தி உயர்த்தி கொண்டிருக்கிற மனிதர்கள் பூமியிலே யாராக இருந்தாலும் எவராலும் இந்த வார்த்தையை, இந்த தேவன் சொன்ன வார்த்தையின்படி இருக்கவே முடியாது. அடுத்தது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ? ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. என்னைக்கு தேவன் இந்த வார்த்தையை சொன்னாரோ அல்லது அதுக்கு முன்னாடி அவர் மனதுக்குள்ளே இருந்ததோ அந்த நாளிலிருந்து அந்த வேத வார்த்தை சத்தியம், எல்லாமே சத்தியம். அந்த வேத வார்த்தை, உன் மகன் உன்னை மாதிரி இல்லை, உன் புருஷனை மாதிரி இருக்கிறான், ஒரு பிள்ளையாவது உன்னை மாதிரி இருக்கா, எல்லாம் உன் புருஷன் மாதிரியே இருக்குன்னு சொன்ன மாத்திரத்தில் இரவெல்லாம் அதை யோசித்துட்டு குழந்தைய தூக்கின்னு போய் கிணத்துல தூக்கி போட்டுட்டான்னு போன வாரம் உள்ள டிவி செய்தி. அது 10 மாத குழந்தைய தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு பிள்ளைய காணலை, ஐயோன்னு எல்லாரோட சேர்ந்து அழுதுட்டு, ஐயோ கிணத்துக்குள்ளே எப்படி பிள்ளை போச்சு, என்ன போட்டுச்சு, இந்த அநியாயம் நடந்தது. அது நடந்து போகிற பிள்ளையே இல்லை, நடந்து போய் கிணத்துக்குள்ளே குதிக்கிற பிள்ளையே இல்லது, 10 மாத பிள்ளைது. அது எப்படி கண்டுபிடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொல்லி எப்படி இருக்க முடிஞ்சுது? சிலர் கள்ளக்காதலால் தாம் புருஷனுக்கு பிறந்த பிள்ளைங்க இருக்கக்கூடாது, இடைஞ்சலாக இருக்குது, இடையூறாக இருக்குது என்று சொல்லி கொண்டு போடுறது நிறைய. இது மாதிரி 1000 இல்லை, பூமி முழுசும் லட்சக்கணக்கில் நடக்குது. தாயானவள் செய்கிற காரியங்கள், பிள்ளைகளை துரத்தி விடுகிற காரியங்கள். நாம் வாழும் இந்த காலத்திலே கேள்விப்பட்ட விதத்திலேயே கூட ஒரு குடும்பத்தார் கூட நமக்கு நல்ல பிள்ளை, நல்ல புத்தி சுவாதீனம் உள்ள, நல்ல புத்தி உள்ள ஒரு நல்ல பிள்ளை பிறக்கும்னு நம்ம எதிர்பார்த்தா குறைவுள்ள ஒரு பையன் நமக்கு பிறந்துட்டானே, என்ன செய்யலாம், இவனை என்ன செய்யலாம், இந்த குழந்தைய இதை வச்சுக்கிட்டுலாம் நம்ம பாடுபட்டுக்கிட்டு நம்மெல்லாம் இருக்க முடியாதுன்னு கஷ்டப்பட்டு ஒரு 2 வயசு வரைக்கும் நம்ம தாக்கு பிடிச்சிருக்கோம். இதுக்கு மேலெல்லாம் இதை வச்சுக்கிட்டுலாம் இந்த அவங்க பாஷையில், அவங்க சொல்கிற விதத்தில், தேவன் சொல்கிற விதத்தில் இல்லை, சனியனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, வச்சுக்கிட்டு இருக்கவே. உனக்கு ஒரு இப்படி பிள்ளையா, உனக்கு ஒரு இப்படி ஒரு பையனடா, உனக்கு ஒரு இப்படி அடி ஒரு பிள்ளை அப்படின்னு, சரி பார்ப்போம் கொண்டு போய் பீச்சில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவோம். அப்படியே கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. விட்டுட்டு வந்து அநேகம் வருஷம் கழித்து தான் சொன்னாங்க, பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டோம். பிள்ளைய எப்படி மனசு வரும், எப்படி தாய் தெய்வம் என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தரே தெய்வம், தகப்பனும் தாயுமாயிருக்கிற நம் தேவனாகிய கர்த்தரே தெய்வம். மனுஷன் தெய்வம் அல்ல, தெய்வமாகவும் முடியாது. தெய்வ நம்பிக்கையை வைத்திருக்கலாம், தெய்வ சாயலில் நடக்கலாம், தேவ செயல்களை செய்யலாம் தேவனுடைய நாமத்தினால, ஆனால் தேவனாகவே முடியாது. அப்போ ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோன்னு சொல்லும்போது அவள் மறப்பான்னு அவருக்கு நல்லா தெரியும். மறப்பான்னு நல்லா இல்லை. இதில் அரிதாய் ஒரு சிலர் மறப்பாளோ என்று சொல்கிறதுனால ஒரு சிலர் அந்த மாதிரி நடந்து கொள்ளாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நடந்து கொள்ளுகிறவங்க எப்படி இருக்காங்க. ஆனால் எப்பொழுதும் தேவன் சொன்னபடி நடந்து கொள்கிறவர் கர்த்தர் மட்டுமே. அவர் சொன்னபடி நாம் நடந்து கொள்வதில்லை, அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளை நாம் பூர்த்தி செய்வதில்லை. ஆனால் அவர் நமக்கு சொன்னபடி இருக்கிறார், சொன்னபடி செய்து அதை பூர்த்தியாக்குகிறார், அதை நிறைவாக்குகிற நேரத்தில் நிறைவாக்குகிறார். பரிபூர்ணம் உள்ள அவர்
பரிபூர்ணத்தின்படியே தன்னுடைய பரிபூர்ணத்தின்படியே தம்முடைய பரிபூர்ணத்தினாலே நிரப்புகிறவராய் இருக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான் எத்தனை பாடுகள், கஷ்டங்கள், அவமானங்கள், துக்கங்கள், வேதனைகள் அவர்கள் தவறினால் வந்தாலும் சரி, அல்லது பிசாசின் சோதனையினாலே வந்தாலும் சரி, தேவன் அனுமதித்திருக்கிற காரியங்களிலே வந்தாலும் சரி, இருந்தாலும் தேவனுடைய சுத்த கிருபையினாலே நல்ல மேய்ப்பனாகிய ஆடுகளின் பிரதான மேய்ப்பனாகிய கர்த்தரை மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அது எப்படியாவது பின்னாடி வந்துடும். அது தகப்பன் இருக்கிற இடத்துக்கு அது வராமல் இருக்கவே இருக்காது. அடிக்கடி சொல்வார், எந்த சாக்கு போகலை நிருபங்களை வாசித்தா நிறைய வரும், சாக்கு போக்குகளை நாம் சொல்லவே கூடாது. தேவனுடைய சன்னிதானத்திலே, அப்பாவுடைய சன்னிதானத்திலே எத்தனை பலவீனங்கள் சுகவீனங்கள் இருந்தாலும், அது ஆண் பிள்ளைக்கு இருந்தாலும் பெண் பிள்ளைக்கு இருந்தாலும், ஜுரமாக இருந்தாலும் தலைவலியாக இருந்தாலும், எத்தனையோ இருக்கிறது. சரீரத்தின் பாடுகள், ஒத்த தலைவலிகள், இடுப்பு வலிகள், கால் வலிகள், வைத்த வலிகள், 7-8 கிட்ட எல்லாம் இருந்து தான் இன்றைக்கி தேவ சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம். தேவனுடைய சுத்த கிருபையில் நிற்கிறோம், தேவ சுத்த கிருபையில் நிற்கிறோம். நம்ம இது எதுன்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட போய் நம்ம சொல்லிட்டா அது ஓகேன்னு எடுத்துக்கவே மாட்டார். தேவன் எடுத்துக்கவே மாட்டார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தான் கர்த்தர் யோவானில் 15ஆம் அதிகாரத்தில் எழுதி வச்சுட்டார். கர்த்தர் அவரை அல்லாமல் நம்மால் என்ன செய்ய முடியாது. கொஞ்ச காலத்துக்கு வண்டி ஓட்டலாம், அப்புறம் வண்டி ஓட்டவே ஓடாது. வண்டியும் ஓட்ட முடியாது, நம்ம வண்டியும் ஓடாது, நம்ம வண்டியும் ஓடவும் ஓடாது. நம் வண்டி எப்பொழுதும் அவர் வைத்திருக்கிற காலம் பரியந்தமும் ஓடணும்னா நம்ம அவரோடு இருந்தால் தான் ஓட முடியும், இல்லைன்னா ஓடவே முடியாது. ஒரு நாள் வரும், ஓட்டம் நின்றுடும், ஓட்டம் நின்றுடும். நின்ன பிறகு அவர்கிட்ட போய் எவ்வளவு கேட்டாலும் அவர் பதில் சொல்லவே மாட்டார், பதில் சொல்லவே மாட்டார், பதில் சொல்ல மாட்டார். அவர் சொல்கிறபடி நாம் நடந்தால் நமக்கு தான் நல்லது. நடாவாமல் போனாலும் நடாவாமல் போயிட்டோம் என்று தப்பிதத்தை அறிக்கை செய்து, பாவத்தை அறிக்கை செய்து, அதை விட்டு அதை அப்பப்போ தொட்டுக்கிட்டு இல்லை, விட்டு அவர் பக்கமாய் அவர் சமூகத்துக்கு திரும்பி வந்துட்டோம்னா, உண்மையான மனம் திரும்புதலோடு கூட திரும்பி வந்துட்டோம்னா இரக்கம் பாராட்டி மீட்டு விடுவிப்பார். ஆனால் தப்பு தான் என்று சொல்லிக்கொண்டு திரும்ப அந்த தப்பிதத்திலே இருந்தால் அது உண்மையான மனம் திரும்புதலுக்கு ஏற்றதாய் இருக்காது. அதை நாம் கொஞ்சம் நன்றாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். துன்பமோ, கஷ்டமோ, வேதனையோ, பசியோ, துக்கமோ, பாடுகளோ, அவமானங்களோ, தேவனை விட்டு பட்டினியோ, நிர்வாணமோ தேவனை விட்டு பிரிப்பது கூடாது. தேவனை பிரிக்கிற காரியங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. வரும், எட்டி பார்க்கும், ஆனால் அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு நாளிலே நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து நாம் நிற்கணும். அன்றைக்கு நம்முடையது எல்லாம் வாசிக்கப்படும். அன்றைக்கு எப்படி இருக்கோ, நமக்கு எல்லாம் சாதகமாக இருந்தால் எங்கே இருப்போம்? அப்பாவுடைய வீட்டில், வாசஸ்தலத்தில் நித்தியமான சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிப்போம். குருத்தோலையை பிடித்து ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட்டில் இருப்போம். இல்லை என்றால் அப்படியும் இப்படியும் கர்த்தரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், கர்த்தரை கொஞ்சம் திருப்திப்படுத்தணும், கர்த்தரை கொஞ்சம் அப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்ற ரீதியில் போக கூடாது. அவர் விரும்புகிறபடி இருந்துட்டோம்னா அவர் விரும்பின காரியங்கள் நம் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேற்றி தருவார். அழிந்து போவதற்குரிய உலகத்துக்குரியவைகளை தருவார், நிச்சயமாக தருவார். அழியாததை அதிகமாய் தருவார். ஆமென். அழியாதவரோடு கூட அழிவில்லாத வாழ்வை அவராலே நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அவர் மட்டும்தான் தருவோம். படிப்பு, கல்வி, ஞானம் இதெல்லாம் இந்த உலகத்தில் படித்து முடித்து ஒரு வேலை, உத்தியோகம், பிழைப்புக்கு உதவும், சந்தேகமே கிடையாது, உதவும். ஆனால் அது நிலையானது கிடையாது. மரித்தால் அது வருவதே கிடையாது.
கர்த்தருடைய ஞானமோ கர்த்தருடைய புத்தியோ கர்த்தருடைய ஞானமோ புத்தியோ அது தேவனோடு கூட கடந்து போயிடும். தேவனோடு கூட நாம் போகும்போது கடந்து போகும். இல்லை என்றால் உலகத்தின் ஞானம், லௌகீக ஞானம் நிலைப்பது இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் ஏசாயா 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இதோ உன்னை என்ன செஞ்சேன்? உடமிட்டேன். உன்னை என்ன செஞ்சேன்? புடமிட்டேன். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன். 49ஆம் அதிகாரம் அதற்கு முன்பதாக 45ஆம் அதிகாரம் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பார்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கும் நாமம் தரித்தேன். நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம். தெரிந்து கொண்ட யார்? கர்த்தர். நான் அவருடைய பிள்ளைகளை, அவருடைய ஜனத்தை, அவருடைய மக்களை, அவருடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டது. அவர் தெரிந்து கொள்ளுதல். அதுக்கு தான் இந்த தெரிந்து கொள்ளுறதுக்கு தான் சில வசனங்களை வாசிக்கிறது. 49ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். 105ஆம் சங்கீதம் 105ஆம் சங்கீதம். எடுத்தாச்சா? 105ஆம் சங்கீதம் 5ஆம் வசனமும் 26ஆம் வசனம். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, தம்முடைய தாசனாகிய மோசேயையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். 42 அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க தான். எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டாரு? அவருக்காக தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்காக முன் குறிச்சுக்கிட்டார். இது நிருபத்திலையும் சொல்லப்படுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 30, 31, 32, 33. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார்,
எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? 33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார். நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். கர்த்தராலே நீதிமானாக்கப்பட்ட பிள்ளைங்க, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க. அவர்களுடைய காரியங்கள், அவர்களுடைய விருப்பங்கள், அவர்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற கால தாமதமானாலும் அது நிச்சயமாக அது ரெட்டித்து நிறைவேறும். ஆனால் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, அவர்களை நம்புகிறோம், அவரைத்தான் நம்பியிருக்கிறோம் என்று நாம் சொன்னாலும் அவர் பார்வையில் நாம் அவரைத்தான் நம்பியிருக்கிறோம் என்று அவர் காண்பாரானால் அதை நிறைவேற்றி தருவார். இதுதான் வேத சத்தியம். இங்கே வசனம் சொல்லுகிறது 36ஆம் வசனத்தில் இருந்து சொல்லிட்டு 39ஆம் வசனம் வர கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, என்னென்னலாம் வரிசையா வருது பாருங்க. துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அவருடைய சாட்சியை சொல்கிறார், பவுலுடைய சாட்சியை. அதுபோல் நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு கர்த்தருக்கு தான் தெரியும். இருக்கிறோமா இல்லையான்னு கர்த்தருக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு தான் தெரியும். ஆமென். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை தேட தான் செய்கிறார். இங்கே வந்தால் தான் யார் இருக்கீங்களா இல்லையா, யார் இருக்காங்க யார் இல்லைன்றது மட்டும் இல்லை. ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளை அவர் தேடுவார். தேடுறாருனாலே அவர் இருக்கிற இடத்துல இல்லைன்னு அர்த்தம். ஒரு பிள்ளைய தேடுறாங்க அப்படின்னா இருக்கிற இடத்துல பிள்ளை இருந்தால் எப்படி தேடுவாங்க? இப்போ ஒருத்தவங்க இங்கே இருக்கிறாங்க, நாங்கள் அவளை தேடுறோங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க? சிரிப்பாங்க. அவள் தேடுறாரு அப்படின்னு சொன்னால் அது இருக்கிற இடத்துல அது இல்லை அப்படி தெரியும். ஒவ்வொரு நாளும், ஓய்வு நாளை குறித்து பேசலை, ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் தேடுற மாதிரி தான் இருக்கிறோம். அவர் நம்ம இருக்கிறபடியே அவர் வைத்திருக்கிற இடத்துல, அவர் விரும்புகிற இடத்துல நம்ம இருக்கிறோம்னால் அவர் பார்வையில் இருந்துக்கிட்டே இருக்கிறோம். அவர் பார்வையை விட்டு, அவருடைய நடத்துதலை விட்டு, அவர் வழியை விட்டு சற்று விலகி போகிறதா இருந்தால் தான் அவர் தேட வேண்டியதாக இருக்குது. ஆடுகளின் மெய்ப்பனாகிய நல்ல மெய்ப்பனாகிய தகப்பன் தேட வேண்டியதாக இருக்குது. தேடுவது கூட அடித்து கொன்று போடுவதற்காக அல்ல, ஓநாய்களும் சர்வங்களும் கொண்டு போற்றக்கூடாதே என்பதற்காக மெய்யான தகப்பனுக்கு தான் அந்த அக்கறை இருக்கும். மெய்யான தகப்பனுக்கு தான் அந்த அக்கறை இருக்கும். 1000 பேர் ஒரு இடத்துல இருக்கிற 1000 பேர்னா எவ்வளோ ஜனம்? நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு திருவிழாவில் 1000 பேர் இருக்காங்க ஜனங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம், சின்ன குழந்தைங்க வாலிபர்கள் எல்லாம் நிறைய பேர் அதில் கூட்டமாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விழாவில் இல்லையா இருக்கிறாங்க.
அதில் வந்த ஒரு குழந்தை தவற விட்டுட்டாங்க. அந்த குழந்தை கத்துது. குழந்தை கத்துது. என்னென்னு கத்தோம்? குய்யம் முய்யம் குய்யம் முய்யம்னு கத்தம் இல்லையா? அப்பா அம்மான்னு கத்தோம். அப்பா அம்மான்னு கத்தோம். தேவன் அப்பா அப்பா அம்மான்னு கத்தமா கத்தாதா? அந்த கத்தனா 1000 பேர் இருக்கிற அந்த இடத்துல அந்த தகப்பன் தாய்க்கு அந்த குழந்தையின் சத்தம் நல்லா தெரியும். கரெக்டாக அது அவங்களுக்கு அது அங்கே எவ்வளோ பேர் அப்பா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் அது போகாது. கரெக்டாக அந்த அதே மாதிரி தகப்பன் தாயுடைய குரல் சத்தம் பிள்ளைக்கு கரெக்டாக கேட்கும். கரெக்டாக கேட்கும். இப்போ நம் தகப்பனுக்கு உலகத்தின் கடையாந்திர முனையிலிருந்து நாம் கத்தினாலும் கூப்பிட்டாலும் கத்துறது யார், கூப்பிட்றது யார், அலறது யார், அபாயம் விடுறது யார் என்று அவருக்கு நன்றாய் தெரியும். கூப்பிடுற அந்த சத்தத்திலே அந்த பேர் யார் இனிஷியலோடு அவருக்கு நல்லா தெரியும். அந்த தேவன் அந்த தகப்பன் தான். அந்த தகப்பன் தள்ளாடுவதில்லை. அந்த தகப்பன் தள்ளாடுவதில்லை. தள்ளாடுகிற நம்மை பலப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம். இஸ்ரவேல் ஜனம் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் இடத்துல முறையிடுகிறார்கள். இது கடந்த சில வாரங்களாய் பார்த்தோம். முறையிடுகிறார்கள் தீர்க்கதரிசியின் இடத்துல, எங்களுக்கு ராஜா வேணும், எல்லாரை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று. அவருக்கு அது தெரியுது, இது சரியில்லையே, இது தகாததாயிற்றே, இது சரியில்லையே, இது ஆபத்தாயிற்றே, சரியில்லையே. அவர்கள் கேட்குற மாதிரி இல்லை. கர்த்தரிடத்திலே அவர் சமூகத்திலே அதை கொண்டு போகிறார். அப்போ சொல்கிறார் கர்த்தர், அவர்கள் என்னை வேண்டாம் என்று தான் சொல்லுகிறார்கள், உன்னை அல்ல, என்னை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ராஜாதி ராஜாவாகிய என்னை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். சரி, அவர்கள் விருப்பத்தின்படியே அவர்களுக்கு ஒரு ராஜாவை தரேன், ஏற்படுத்தி தரேன் என்று சவுலை ராஜாவாக கொடுக்கிறார். அந்த சவுல் என்பவன் ராஜபாரத்துக்கு வந்த பிறகு 1 வருடம் அவர் சரியாக நடக்கிறார். பிறகு 1 வருடம் கழித்த பிறகு வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷமாயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது, வருஷம்தான் ஓரளவுக்கு கர்த்தருக்கு பிரியமா கொஞ்சம் ஆண்டார். அதுக்கு பிறகு கர்த்தர் சொன்னவைகளில் எல்லாம் அவர் நடவாமலேயே போய்கொண்டு வந்தார். அதில் ஒன்றுதான் அமலேக்கனை வெட்டி கொண்டு போடு, அந்த ஜனங்களை கொன்று போடு, அவனுக்கு உண்டானவைகளாகிய பிசாசின் வித்துகளாகிய அதுகளை சேர்ந்தது ஒன்று கூட என்ன செய்யாத, விட்டு வைக்காத. அதில் முதல் தரம் 2ஆம் தரம்லாம் கிடையாது, வகை பிரிக்கக்கூடாது. எல்லா ஆடு மாடுகள் எல்லாம் என்னென்ன இருக்கோ அத்தனையும் ஒன்று விடாமல் கொன்று போடு என்று கர்த்தர் டைரக்டாக கத்தளை தீர்க்கதரிசி சாமுவேல் மூலமாய் ஊழியக்காரர் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி செய்கிறேன் என்று போனவர் அதன்படி செய்யலை. முதல் தரமானது எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டார், எல்லாம் பிரித்து வச்சுக்கிட்டார். ராஜாவையும் கொன்று போடலை. ஆகாக்கு என்கிற அந்த ராஜாவை கொன்று போடலை. பிறகாலே கர்த்தருடைய தீர்க்கதரிசி கேட்குறார், அவரிடத்துல கேட்க வர்றாரு. இவர் சொல்கிறார், கர்த்தர் சொன்னபடியே நான் செய்துட்டேன்றார். கர்த்தர் சொன்னபடியே நான் என்ன செய்துட்டேன்றார். ஆனால் அது பச்சை பொய். சிவப்பு பொய், ப்ளூ பொய்லாம் இல்லை. என்ன பொய்? பச்சை பொய்.
இருக்கீங்களா? இருக்கிறதா இருந்தால் வாசிப்போம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் பாருங்க, 13ஆம் வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று அவர் பண்ணியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்துக்கு ஆடு மாடுகள் இவைகளெல்லாம் வெட்டி கத்தர் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் புத்தீனமாக அறிவீனமான காரியங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு தான் வந்திருக்கிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். மூணாம் வசனம். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல். இரக்கம் என்பதே அந்த இடத்துல வைக்காத. இரக்கத்தின் அதிபதி கர்த்தர் தான். அவரை காட்டிலும் பூமியில் யாரும் இரக்கம் காட்டவே முடியாது. அப்படி என்றால் இரக்கமே காட்ட வேண்டாம் என்று சொன்னால் அது பிசாசின் வித்துக்கள். பிசாசின் வித்துக்கள் அது இன்னும் அதிகமாய் என்ன செய்யக்கூடாது? போய்கொண்டிருக்கக்கூடாது. அவைகளை கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். ஏனென்றால் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அதே அதிகாரம் 2ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இதுதான் நம்ம ஸ்தோத்திர பலிகளிலும் சொல்லிக்கொண்டே வரும். ஸ்தோத்திர பலிகளிலே சொல்லிக்கொண்டு வரும். இருக்கீங்களா? சொல்லிக்கொண்டோம். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய். ஒன்று விடாமல் சொல்லிடுறார். கொன்று போட கடவாய், ஒன்று கூட விட்டு வைக்கக்கூடாது என்று சொல்லிட்டார். இதை சவுலிடத்திலே சொல்லப்பட்டாயிற்று. சாமுவேல் மூலமாய் சொல்லப்பட்டாயிற்று. ஆனால் அவர் அதன்படி செய்யவில்லை. 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து. அப்போ சொல்லும்போது அப்போ பயம் வரவே இல்லை, தேவ பயம். அவர் சொல்கிறார், ஆடு சத்தம் கேட்குதுன்னு. ஆடெல்லாம் நீ கொண்டு போடலை. ஆடுகளெல்லாம் முக்கியமாக ஆடுகளெல்லாம் முதல் தரமானது என்று அந்த இடத்துல குறிப்பிடப்படாவிட்டாலும் ஆடுகள் எல்லாம் என்ன செய்யுது? உயிரோடு இருக்குது. 1 2 இல்லை, ஏராளமான ஆடுகள் மாடுகள் இன்னும் என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் உயிரோடு கூட இருக்குது. அது சத்தம் என்ன என்று சொன்னால் அதுக்கு நேரடியான பதிலை அவர் சொல்கிறதுக்கு பதிலாக 16ஆம் வசனம் 15ஆம் வசனம். அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமான. தெரியாதா சாமுவேலுக்கு தெரியாதா? அமலேக்கியர் இது தானே கொன்று போட்டு அதில் ஒன்று கூட வைக்காதபடி வர சொல்லி சொன்னது என்ன சொல்லிட்டு அவர் மூலம் தானே சொல்லப்பட்டது. தேவ வார்த்தை இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அவருக்கே இவர் திருப்பி சொல்கிறாரு அமலேக்கியர் இடத்துல, ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை இது தேவன் சொல்லவில்லை. தேவன் இதை சொல்லவில்லை. தேவன்
வில்லை, தேவன் சொல்லவில்லை. ஆனால் இவர் சொல்கிறது என்னன்னா, இவர் மேலே தப்பு இல்லை, அவங்க தான் என்ன செஞ்சிட்டாங்க, உம்முடைய ஜனங்கள் ஆடு மாடுகள் ஜனங்கள் மேலே போடுறார் பழிய, ஜனங்கள் மேலே பழிய போடுறார். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை எல்லாம் முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான் சொல்லிட்டு 16ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றார். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர்மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். அப்போ அந்த வழியாய் அனுப்புனதை என்ன செய்யலை, எல்லாம் அரையும் குறையுமா எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிட்ட பிறகு 23ஆம் வசனம் 23, 24. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடே கூட திரும்பி வாரும் என்றான். பாவம் செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க, அது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் உண்மையிலேயே இது உண்மையான மன்னிப்பும் உண்மையான மனம் திரும்புதலும் இது கிடையாது. உண்மையான மனம் திரும்புதலும் இது கிடையாது. தப்பு செஞ்சுட்டேன், தப்பு நடந்துருச்சு தான், தவறு நடந்துருச்சான், கர்த்தர் மன்னிப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் உண்மையான மனம் திரும்புதலே அல்ல. உண்மையான மனம் திரும்புதல், தேவன் எதை விட்டுடுன்னு சொன்னாரோ விட்டுட்ட அந்த இடத்துக்கு திரும்பி போகவே கூடாது. தேவனிடத்திற்கு திரும்பி வந்துவிட வேண்டும். தேவனிடத்திற்கு திரும்பி வந்துவிட வேண்டும். எந்த இடத்தை தேவன் சொன்னாரோ அந்த இடத்தை தள்ளி தேவனிடத்திற்கு திரும்பி வருவது உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான பாவ மன்னிப்பு கேட்கிற பாவம். இவர் உண்மையாகவே மனம் திருந்தி மனம் வருந்தி மனம் நொந்து உண்மையாக இதுக்கு பிறகு நான் செய்யணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, அறிக்கை செய்கிறவன் மட்டும் நிறுத்திடல, அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் அதை விட்டு விடுகிறான். அன்றைக்கே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன், கேளாமல் போயிட்டேன், செஞ்சுட்டேன், இனி ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன், அந்த மாதிரி பண்ண மாட்டேன், அவர் கட்டளையை மீற மாட்டேன், அவர் வார்த்தையை தள்ள மாட்டேன், அவர் மனதை வருத்தப்படும்படியாக நடத்த மாட்டேன், அவர் கோபத்துக்கு ஆளாகும்படி நடத்த மாட்டேன், அவர் சினத்துக்கு அவருடைய எரிச்சலுக்கு ஆளாகும்படி செய்ய மாட்டேன், அவர் என்னை விட்டு விலகி போகும்படியான காரியத்தை இனி செய்ய மாட்டேன்னு அவர் பார்க்கிற விதத்தில் அவன் உண்மையாகவே கதறி இருப்பானானால். யூதாசும் அதே தான் சொன்னார். குற்றமற்ற இரத்தத்தை நான் என்ன செஞ்சிட்டேன், நம்மள மாதிரி தான் சொன்னார், குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்துட்டானே, குற்றமற்ற இரத்தத்தை என்ன செஞ்சிட்டேன், காட்டி கொடுத்துட்டானே சொல்லிட்டு. அதனால் அவர் மனம் திரும்பிட்டாரா என்ன? கிடையவே கிடையாது. அவர் கர்த்தர் பாதத்துக்கே வரவே இல்லை, சிலுவையின் பாதத்துக்கு வரவே இல்லை. இயேசுவே உம்மை நான் காட்டி கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, பாவியாகி என் மேல் இரக்கம் பாராட்டி என்னை மன்னிச்சிருங்கன்னு அங்கு கதறி இருந்தால் அவர் நாண்டு கொண்டு தூக்கு போட்டு செத்துருக்கவே மாட்டார். கர்த்தருக்கு தூக்கு போட்டு செத்துறதுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரன்றதுக்காக சொல்ல வரல, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர் நன்றாய் உணர்த்தும் போது அவர்கள் வழி பாதைகள், அவர்கள் இடம், அவர்கள் எல்லைகள், அவர்கள் இருப்பிடம், அவர்கள் பாளையம் எது சரியில்லை என்று சொல்லி தேவன் உணர்த்தும் போது
தேவன் பட்சமாய் தேவன் பக்கமாய் திரும்புகிறவர்களுக்கு தேவனுடைய மன்னிப்பும் இரக்கத்தை நிச்சயமாய் தருகிற தேவனாய் இருக்கிறார். மன்னித்து இரக்கம் பாராட்டி கிருபையினால் முடிசூட்டி, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி தம்முடைய பிள்ளைகளை சத்ருவின் கரத்திலிருந்து தப்புவித்து விடுதலையாக்கி தம்முடைய தயவுள்ள சித்தத்தையும் நோக்கத்தையும் ஒவ்வொருவரிலும் நிறைவேற்றுவதற்கு வல்லவரும் சர்வ வல்லவரும் போதுமானவருக்கும் அதிகமானவராய் இருக்கிறார். இருக்கீங்களா? கேட்கறதுக்கு இருக்கிறோன்னு சொல்லதான் செய்வீங்க, இருக்கிறேன்னு சொல்லதான் செய்வீங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இவ்வளோ சொல்றார், தகப்பன் சொல்றார், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. தைலத்தால் என்ன செய்? கொம்புல நிரப்பி கொண்டு வா. இடமும் சொல்றார், ஊரும் சொல்றார், பெத்லெகேம். எந்த இடம்? பெத்லெகேம். அப்புறம் யாரை தெரிந்து கொள்ள போகிறாரோ அவங்க தகப்பனும் பேருன்னு சொல்றாரு, ஈசாயின் குடும்பத்தில் ஒருத்தனை நான் என்ன செய்திருக்கிறேன்? ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறேன். அந்த ஈசாயின் குமாரரில் ஒருத்தனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அவன் பேர் தாவீதுன்னு சொல்லலை, அவன் இத்தனாவது மகனாக இருக்கிறான்னு சொல்லலை. என்னன்னு சொல்றார்? அவன் குமாரரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன்னு. அப்போ ராஜாவாக இருக்கணும் என்றால் அதற்கு எப்படியெல்லாம் இருக்கணும் என்று உலகத்தார் பார்க்கிறார்களோ. யாரு இருக்கீங்களா? உலகத்தார் பார்க்கிறார்களோ. உலகத்தார் பார்க்கிற விதமாக தேவன் பார்ப்பதில்லை, தேவன் தெரிந்தெடுப்பதில்லை. தேவன் தெரிந்தெடுப்பது இல்லை. முற்றிலும் வித்தியாசமானது. தேவனுடையது தகப்பனுடையது முற்றிலும் வித்தியாசமானது. அதை சவுலுக்கும் சாமுவேலுக்கும் தீர்க்கதரிசிக்கும் ஒருவேளை அதை சொல்லி கொடுக்கணும் என்பதற்காகவோ தெரியல. ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லாமல் அப்படி நடத்துகிறார் என்று சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும். 2ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் இங்கே தான் சொல்றார், கர்த்தராகிய தேவன் யாருக்காக இந்த கொம்பை எடுத்துட்டு வந்து இந்த தைலத்தை நிரப்பி கொண்டு போ, யாருக்காக? நான் ஒருவனை தெரிந்து கொண்டேன். யாருக்காக? எனக்காக. எனக்காக பர்சனலாக யாருக்கு தெரிந்து கொண்டார்? கர்த்தருக்காக, அவர் காரியத்துக்காக, அவர் வேலைக்காக, அவர் நாமத்தின் மகிமையான காரியங்களுக்காக எனக்காக என்ன செய்? நீ அபிஷேகம் பண்ணு. சவுலுக்கு அப்படி சொல்லவே இல்லை. அவனை அபிஷேகம் பண்ணுன்னு தான் சொல்லுவார். ஆனால் வித்தியாசம் என்ன? தாவீதுக்கும் சவுலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தாவீதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. அப்படி பூமியில் கர்த்தருடைய பிள்ளைகளை அவருக்காக விசேஷித்த விதமாய் அவருக்காக அபிஷேகம் பண்ணி அவர் நாமத்தின் முத்திரையை தரித்து இவன் என்னுடையவள் என்று அவர் யாரை தெரிந்து கொண்டாரோ வேதத்தின்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்கிற வேதவசனம் வாக்குத்தத்தம் அவர்கள் வாழ்நாள் முழுதும் நிறைவேறிக்கொண்டே வரும்.
உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற வாக்குத்தத்தங்கள். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாலோ, அவள் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்கிற வாக்குத்தத்தம். இன்னும் ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, வேதத்தில் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் அந்தந்த தேவ பிள்ளைகள் கர்த்தராலே அதை உரிமையாக்கி கொள்ள முடியும். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது உரிமையாக்கி கொள்ள முடியும், சொந்தமாக்கி கொள்ள முடியும். சுகமும் பாதுகாப்பும் எல்லாம் உள்பட என்ன செய்து கொள்ள முடியும்? உரிமையாக்கி கொள்ள முடியும், சொந்தம் பாராட்ட முடியும். கிறிஸ்துவினாலே நம்மால் கிறிஸ்துவை தவிர்த்தல்ல, கிறிஸ்துவினாலே சொந்தம் பாராட்ட முடியும். கிறிஸ்து இல்லாமல் எந்த வாக்குத்தத்தமும் நிறைவேறாது, எந்த வார்த்தையும் எந்த தேவ சித்தமும் நிறைவேறாது, தேவநாமமும் மகிமைப்படவும் படாது. வாசிங்க. அதற்கு 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானந்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். 6ஆம் வசனத்தில் ஈசாயுடைய பிள்ளைங்க நிறைய பேர், ஆம்பளை பிள்ளைங்க நிறைய, ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்துகிறாங்க. கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று. கர்த்தர் யாரை அதில் ஒருத்தரை பார்க்குறாரு. எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தான் என்று தேவனுடைய ஊழியக்காரரும் நினைக்கிறாரு. உள்ளத்துக்குள்ளே ஒரு முடிவும் எடுக்கிறாரு, இது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ஊழியக்காரர்களுக்கும் தெரியாது கர்த்தர் முன்குறித்திருக்கிறது, கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறதனுடைய உன்னத நோக்கங்கள் தெரியாது. தேவ ஆவியை உடையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் கொடுக்கப்படவே படாது, வெளிப்படவும் வராது, வெளிப்படுத்தப்படவும் முடியாது. ஆமென். மீறி போனால் சுயமாகத்தான் சொல்ல வேண்டும், தேவனுடைய ஆவியிலே சொல்லவே முடியாது. இங்கே சொல்கிறார், அப்போ அபிஷேகம் பண்ணப்படவன் இவன்தானாக்கும் என்று ஒரு முடிவுக்கே வரார். கர்த்தர் சாமுவேல் இடத்துல உடனே அங்கே பேசுகிறார். இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீரத்தையும் நீ என்ன செய்யாத, ஒரு ராஜானா இப்படி இருப்பான்றதுக்கு இவன் அம்சமாக இருக்கிறான், ஈசாயோட பையன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு கர்த்தர் இவன் இல்லை, இன்னும் அடுத்தவனை பாரு அப்படிலாம் சொல்லலை. அடுத்த வார்த்தையே சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டாரு, ஒரு இதை சொல்லிட்டாரு, பார்க்க வேண்டாம். எந்த விதத்தில் நீ பார்க்கக்கூடாதோ, மனுஷன் பார்க்கிற விதமாக நீ பார்க்கக்கூடாது, பார்க்க வேண்டாம். இருக்கீங்களா? அவ்வளோதான். 3 நிமிடம் தான், 3 நிமிடங்கள் தான், பொய்யல்ல, உண்மை. 3 நிமிடத்தில் முடிஞ்சிடும். மனிதன் பார்க்கிற விதமாக என்ன செய்யக்கூடாது? பார்க்க வேண்டாம். அடுத்தது, நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷனுடைய பார்வையில் செம்மையாய் நேர்த்தியாய் தெரிகிறது ஒன்றும் தேவனுடைய பார்வையில் நேர்த்தியாய் செம்மையாய் இருக்காது, இருக்கவே இருக்காது. புறக்கணித்தேன்னு சொல்லிட்டு அடுத்தது, மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேங்கிறார். அதனால் நீயும் பார்க்காதேன்றாரு தம்முடைய தீர்க்கதரிசிய. நீயும் அதை பார்க்காதே, நான் இவனை புறக்கணித்தேன், அதனால் நீ என்ன செய்திரு?
எடுத்துடு. இவன் தான் என்று நினைக்கிறதை எடுத்துடு. பிள்ளையனுடைய 4-5 பிள்ளைகள் இருக்கும் பொழுது, ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது, இந்த பிள்ளை தான் என்னை பார்த்துக்குவான், இந்த பிள்ளை தான் எனக்கு என்ன பண்ணுவான், நெய் உருண்டை ஊட்டி விடுவான். கேட்குறீங்களா? இருக்கீங்களா? இந்த பிள்ளை தான் என்னை தாங்கும், இந்த பிள்ளை தான் நான் என்னன்னு சொல்கிறதுக்குள்ள ஓடோடி வந்து அப்படியே எடுக்கலை வந்து நின்றுக்கும், அப்படி வந்து அக்கல்ல வந்து நின்றுக்கும், அப்படியே நான் சொன்னால் தான் இந்த இடத்த விட்டு போவோம், இந்த இடத்த விட்டு போவோம். இந்த பிள்ளை தான் ஓடி வந்து கட்டிலில் படுக்காது, மடியில் படுத்துக்கும், அதை படுத்துக்கும், எனக்கு அப்படி செய்யும் இப்படி செய்யும், இந்த பிள்ளை தான் அந்த பிள்ளை தான். கடைசி நேரத்தில் என் கண்ணை இந்த பிள்ளை தான் மூடும், இந்த பிள்ளை தான் மூடணும். இறக்கிறதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே மூடுறதுக்கு ட்ரை பண்ணும், பின்னாடி ட்ரை பண்ணும். காலம் நல்ல காலங்களை கொடுத்துருப்பாரு, அதுக்கு முன்னாடியே கண்ணை மூடிடணும்னு. திறந்துருக்க போய் தானே உனக்கு காதும் கண்ணும் திறந்துருக்க போய் தானே வாயும் திறந்துருக்க போய் தானே இதெல்லாம் நடக்குது. உனக்கு கண்ணையும் மூட்டு வாயும் முட்டை காதையும் முட்டை என்ன ஆகிடும், எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு. சில பிள்ளைங்க வாழ்தனம் பண்ணும், நல்லா சரியான வாழ்தனம் பண்ணும். நான் சொல்கிறதான் சரி, நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறதுன்னு இவ்வளோண்டுலே பேசும், அதெல்லாம் பிசாசுக்கணும். அது இவ்வளோண்டுலே பேசும். நான் சொல்கிறதான் சரி, நான் சொல்கிறத கேளு, அடங்க மாட்டேன் மாட்டேன்னு. அதையெல்லாம் நல்லா தோலை உரிச்சு எடுப்பார் கர்த்தர். உரிக்கிற நாளில் உரிச்சு எடுப்பார், நல்லா உரிச்சு எடுப்பார். தாய் வேண்டாம் தகப்பன் வேண்டாம்னு சொன்னாலும் உரிச்சு எடுப்பார். ஏன்னா அது அருமையான பிள்ளையா வர்றதுக்கு, அருமையான பிள்ளை. அப்போ இந்த பிள்ளை தான் எனக்கு, இந்த பிள்ளை தான் எது ஆரம்பத்தில் தெரிஞ்சு போச்சு, இந்த பிள்ளை செமையாக படிக்கும், பயங்கர ப்ரில்லியன்ட் இந்த பிள்ளை அப்படின்னு. இது ஒன்றும் சோதா, இது சும்மா கேட்டாலும் மந்து மாதிரி இருக்குது, மெதுவாக வருது, என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி அதுதான் சூப்பராக இருக்கும். மனிதன் போடுற கணக்கு தப்பாக போகும், கணிப்புகள் தப்பாக போகும், கருத்து கணிப்புகள் தப்பாக போகும், தப்பாக போகும். கர்த்தர் கருத்தாய் நேர்த்தியாய் அவர் செய்து வைத்திருக்கிற காரியங்கள் செம்மையாய் நடந்து காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஆமென். மாறுதலாய் முடியும். அவர் ஒருத்தர் மனசு வச்சு, அவர் மனதில் எதை தீர்மானித்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும். ஒருவேளை நம்ம போய் சொல்கிறோம் நினைக்கிறீங்களோ? இல்லை. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தில் போய் தேவன் செய்கிறது எதுவோ அது என்றைக்கும் நிலைத்திருக்கும். அதனால் அவர் முடிவு எடுத்திருக்கிறார், அவருடைய சன்னிதானத்தில் அவர் என்ன முடிவை எடுத்திருக்கிறாரோ அந்த முடிவு தான் முடிவாக இருக்கும். ஆமென். மனிதன் எடுக்கிற முடிவுகள், தீர்மானிக்கிறவைகள் எல்லாம் நிலைத்திருப்பதில்லை. கொஞ்ச காலம் நிலைத்திருந்து அப்புறம் நிரந்தரம் என்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே கடந்து போக கொண்டிருக்கும் போது, நிரந்தரமல்ல கர்த்தர் மட்டும்தான் நிரந்தரம் என்பதை கர்த்தர் மெய்ப்பித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், நீ அதனால் என்ன செய்யாத, பார்க்காத. மனுஷனால் முகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். ஏனென்றால் மனிதர்கள் சொல்லுவார்கள், இருக்கீங்களா, அதிகமாக இருக்கீங்களான்னு கேட்குறது இங்கே தான் இருக்கும். அப்போ நான் பார்த்தாலே சொல்லிடுவேன் அவங்களுக்கு என்ன வியாதி, அவங்கள பார்த்தாலே அவங்க மனசுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தாலே என்ன சொல்லிவிடுவேன். சொல்கிறவன்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்லுவாங்க, அவங்க வயிற்ற பார்த்தாலே சொல்லிவிடுவேன் இது இத்தனாவது மாதம், அவன் வயிற்ற பார்த்தாலே நடைய பார்த்தாலே சொல்லிவிடுவேன் இது இத்தனாவது மாதம், இது பையனா பொண்ணான்னு நான் சொல்லிவிடுவேன். அப்படி இப்படிப்பட்ட ஸ்கேனர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அதுவும் தவறி போகும். ஆமென். தேவனுடைய ஸ்கேன் தவறி போகவே போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் அருமையான தேவனுடைய ஊழியர் தான். ஆனால் அவருடைய ஸ்கேனில் தவறுதல் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய ஸ்கேனில் இந்த எலியாப் என்பவர் கிடையாது. ஈசாயுடைய மகன் இன்னொரு மகன் கிடையாது.
அடுத்து 8ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஒன்னொன்னும் வர பாருங்க. ஒரு இடம் ஒருத்தரை சொல்றார், அவனை நான் என்ன செய்தேன், புறக்கணித்தேன். அவனை என்ன செஞ்சேன், அவன் இல்லப்பா அப்படின்னு கூட சொல்லலை. அவனை என்ன செய்தேன், ஒரு இடத்துல சொல்றாரு, ஏசாவை நான் புறக்கணித்தேன், யாக்கோபை தெரிந்து கொண்டேன். யாக்கோபை அப்போ அவர் புறக்கணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அவருடைய இதில் புறக்கணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அவர் தெரிந்தெடுக்கிறதுன்னு இருக்குது. தெரிந்தெடுக்கிறது. இப்போ நாம் பேசப்படுகிறது என்ன, அவரால் தெரிந்து கொள்ளப்படுகிற காரியம், தெரிந்து கொள்ளப்படுகிற அவருடைய தேர்வு, அவருடைய தேர்வு, அவர் தேர்வு. இப்போ அவர் நம்ம தேர்ந்தெடுக்கிறது. உலகத்தில் மனுஷர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள், என்னென்ன காரியத்துக்கு இன்னாரை என்று தேர்ந்தெடுக்கிறார்கள். அதில் சிலது சக்ஸஸாக வருது, சிலது சக்ஸஸாக வர்றதில்லை. அவர்கள் தேர்ந்தெடுத்த காரியத்துக்கு சக்ஸஸாக வர்றதில்லை. ஆனால் தேவன் தேர்ந்தெடுத்த காரியத்தில் மனுஷரிடத்தில் தேவனுடைய காரியம் தவறி போகவே போகாது. தவறுதல்களை சரிப்படுத்தி செம்மைப்படுத்தி அதை சீர்படுத்தி நிலைநிறுத்தி தேவன் தாம் தெரிந்து கொண்டதை நிறைவேற்றி முடிக்கும் பரியந்தமும் கூடவே இருந்து, கடைசி பரியந்தமும் இருந்து அதை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கும் நம் எல்லோருக்கும் தான் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்காக என்ன செய்கிறாரு, பேசுகிறார். கர்த்தர் பேசுகிறார். அப்போ கர்த்தர் சொல்றார், இவனை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்றார். 11ஆம் வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது இந்த கடைசி பையன் ஒரு பொருட்டே கிடையாது. கடைசி பையன் அந்த வீட்டாருக்கு என்னது, இருக்கீங்களா இல்லையா, இருக்கீங்களா, வீட்டாருக்கு என்ன இல்லை, ஒரு பொருட்டே கிடையாது. இல்லைன்னா இவர் வந்த நேரத்தில் எங்களுக்கு இத்தனை பிள்ளைங்க, இத்தனை பையன், இத்தனை பொண்ணு, இவன் மூத்தவன், இவன் 2வது 3வது பையன், இப்படி 4வது பையனும் சொல்லுவாங்களே நிறைய இடங்கள்ல. அப்போ முன்னாடியே இவரை குறித்து என்ன செய்யப்படலை, தாவீதை குறித்து சொல்லப்படலை. இப்போ எல்லாருடைய கணிப்பிலையும் அவர் இல்லை. ஆனால் கர்த்தர் முன்குறிச்ச கணிப்பில் அவர் இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன, தேவன் என்ன விசேஷமாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாருங்கிற எண்ணத்தில் அவர் கிடையாது. அவர் தகப்பன் கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். தகப்பன் கொடுத்த வேலையை செம்மையாக செஞ்சுட்டு இருக்கிறார் கர்த்தர் பார்வையில். ஆனால் அவர் கர்த்தரோட கூட இருக்கிறார். அந்த வாலிபன், அந்த இளைஞன், அந்த சிறு வயது இளைஞன் யாரோடு கூட இருக்கிறார், கர்த்தரோடு கூட இருக்கிறார். கர்த்தரோடு கூட சம்பாஷித்து கொண்டிருக்கிறார். கர்த்தரோடு கூட உறவில் இருக்கிறார். கர்த்தரோடைய ஐக்கியத்தில் இருக்கிறார். அவர் பேச, கர்த்தர் அவரோட பேச, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்துக்குள்ள அவர் இருக்கிறார். ஆனால் இன்னும் அபிஷேகம் பண்ணப்படலை. எந்த நோக்கத்திற்காக அவரை தெரிந்து கொள்கிறாரோ, தேவன் மனதிலே வைத்திருக்கிறாரோ, திட்டம் வைத்திருக்கிறாரோ, அந்த திட்டத்துக்குள்ளே இப்போ கொண்டு வருவதற்கு முதல் படியாகத்தான் இவரை கர்த்தருக்காக அபிஷேகம் பண்ண வேணும். இவன் என் இருதயத்துக்கு மிகவும் பிரியமானவனாய் இருந்து என் இருதயத்தில் உள்ளவைகளை எல்லாம் சொல்வதையெல்லாம் அப்படியே செய்வான் என்கிற நம்பிக்கையை கர்த்தர் உள்ளத்திலே வைத்து தான் இவரை முன்குறிக்கிறார். இப்போ பாருங்க, 11ஆம் வசனத்திலிருந்து அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். நான் வாசிக்கிறேன். 12ஆம் வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை என்ன செய். இங்கே தான் சொல்றார், இவன்தான் என்று. முதல்ல சொல்லியிருக்கலாம், இல்லை சொல்லலை. அவன் கடைசி பையனை தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்,
தெரிந்து கொண்டிருக்கிறார். அவனை தான் தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு டைரெக்டாக சொல்லியிருக்கலாம். ஒரு கிளாஸே கர்த்தர் என்ன செய்கிறாரு? நடத்துகிறார். நடத்திட்டு தான் 13ஆம் அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்த ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய தெரிந்தெடுப்பு பொய்த்து போகவே போகாது. ஆமென். நாம் தேவனிடத்திலே அர்ப்பணித்து தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து நாம் நடக்கிற அந்த நடக்கையின் காரியங்களுக்கு தக்க பலன் உண்டு. ஆனால் தேவன் தெரிந்தெடுத்து முன்னறிந்து தேவன் நடத்துவது என்பது அவராலே கிடைக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த வார்த்தையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது களைப்புகள் நீங்கிறோம், சோர்வுகள் நீங்கிறோம், பலவீனங்கள் நீங்கிறோம். ஏனென்றால் செய்தி இப்பத்திக்கு முடியுது. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். சரி ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனை மகா கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டி உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலும் கிருபையினாலும் வல்லமையினாலும் நிரப்பி உம்முடைய வார்த்தையை தந்து வசனத்தை தந்து தகப்பனாகிய தேவனை எங்களை ஆண்டவரே உமது நாமத்தினாலே புசிக்கும்படி செய்து நித்திய ஜீவ ஆகாரமாகிய ஆகாரத்தை ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தை மனது எல்லாம் பலப்படத்தக்கதாகவும் சரீரம் உயிர்படத்தக்கதாகவும் ஆண்டவரை ஆரோக்கியம் அடையத்தக்கதாகவும் தகப்பனாகிய தேவனை உம்முடைய வசனத்தை கேட்டதினாலே பரிசுத்தமாக்கப்பட்டதினாலும் கோடி 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் திரியேக தேவனே, எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் நல்ல மெய்ப்பனே, எங்கள் பிரதான ஆசாரியனே, எங்கள் பாவமில்லாத நித்திய பரிகாரியே, உமக்கு கோடி 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 கோடி. எங்கள் சகாயரே, சகாயம் செய்யும் கேடகமே, மகிமை பொருந்திய பட்டயமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வார்த்தையில் உண்மையுள்ளவரே, வாக்கு மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்காத உம்முடைய பிரசன்னத்துக்காகவும் வழி நடத்துதலுக்காகவும் இந்த நாளுக்குரிய சத்திய ஆகாரத்துக்காகவும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்ட கிருபைகளுக்காகவும் கோடி கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ளே உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் அத்தனை பேரையும் சிறியோர் முதல் பெரியோர் வரை அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய தெய்வீக சுத்தமும் நோக்கமும் திட்டமும் தீர்மானமே ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரிலும் நிறைவேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.